Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு நம்ம வந்து different types of bead stitch தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இது வந்து half gold beadங்க இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் நிறைய varieties இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நான் போடுறது வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே 3 சைஸ் bead தான் போட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து சின்னதும் இருக்குது, இதிலிருந்து பெருசும் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் வந்து பீட் போடுற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நல்லா டைட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற நூலை லூஸ் கொடுத்து மேலே இருக்கிற நூலை இழுத்திங்கனாக்கா நல்லா டைட் ஆகி உங்களுக்கு வந்து எல்லா பீடும் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஒன்றொன்றாவும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை 4-5 கோர்த்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் ஒன்றா போடுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குதுன்னாக்கா நீங்கள் மொத்தமாகவே போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் வச்சு போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று போடும்போது டஃப்பாக இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டைட் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒன்றா தான் போடணும், 2 வந்து போடவே போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம காட் வந்து கிளாத்தை வந்து எடுக்கும் போது காட்டிலேருந்து நம்மளுக்கு லூஸ் வந்துடும். அப்போ நம்ம போட்டதே வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் ஒன்றா போடுங்க. ஏன்னா அது சைஸும் நம்மளுக்கு பெரிய சைஸ் இல்லையா, அதனால் இப்போ நம்ம இதே மாதிரி தான் போட்டுக்க போகிறோம். இப்போ லாக் பண்ணிக்கலாம். இது டைட்டாக இருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோல்டு பீடில் இது கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதே மாதிரி வீட் பீடுன்னு சொல்லலாம். வீட் பீடில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சைஸஸ் வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை வந்து சாய்ஸ் பண்ணி போடுங்க. இதே மாதிரி தான் நான் எப்படி நம்ம அதை கோர்த்து வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு இதை வச்சு எல்லாத்துக்குமே ஒன்று தான். இந்த மாதிரி பெரிய சைஸு நம்மளுக்கு பீட்ஸ் வரும்போது எல்லாமே ஒன்றா எடுத்துட்டிங்கனாக்கா அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்டு போட்டிங்கன்னாலும் அதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப போடுறதுக்கு. லாக் பண்ணிடலாம் இதையும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் நம்ம 0 சைஸு கோல்டு பீட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு பீடை வந்து உள்ளே போட்டுட்டு திரும்பி அங்கே ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச்சு நம்ம இப்படியே தான் இனி போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி போடும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நெக்கு லைன்லலாம் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஒர்க்கை. இதே மாதிரி தான் நம்ம இனி எல்லாமே போட்டுட்டு வர போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் ஊசிலையும் பீட்ஸ் ஊசியில் பீட்ஸ் போடுறதும்
நார்மல் ஊசியில் த்ரெட் எடுக்கிற ஊசியில் த்ரெட் போடுறதும் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த பீட்ஸ் ஊசியில் வந்து நம்ம வந்து த்ரெட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். நம்ம எது வசதியாக நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் வருதோ நீங்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ 2 ஊசியும் போடுறத காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டு போடுங்க. நான் லைன் இல்லாமல் போடுறதுனால எனக்கு வந்து வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக அதே போட்டுட்டு வரேன். பாருங்கள், அப்படியே ஒரு பீடு நான் பீடு மொத்தமாக கோர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஊசி அந்த ஊசியை மாற்றி மாற்றி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு லாங் செயின். இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். இது வந்து 0 சைஸு கோல்டு பீடு, டல் கோல்டு பீடு இது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 0 சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 சைஸ் இதுவும் டல் கோல்டு பீடு தான். இது வந்து பெரிய சைஸில் இருக்கும். இப்போ இது 0 சைஸ் பார்த்திங்க, இதுதான் வந்து இந்த நம்பர் 3 சைஸ் பீடு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா நெக்குக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு மோட்டிவ் கொடுக்கணுன்னாலும் இந்த பீடு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை விட பெரிய பேர்ல் பீடு கூட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இப்போ இனி நம்ம இதே மாதிரி தான் போட்டு வர போகிறோம். பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் 0 சைஸ் பீட்ஸும் பேர்ல் பீடும் வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ஒன்று அது ஒன்று இந்த மாதிரி டைப்லேயும் இந்த மாதிரி வெரைட்டியாகவும் நீங்கள் போடலாம். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒன்று வந்து டல் கோல்டு, இன்னொன்று வந்து பேர்லு. இது வந்து 0 சைஸு நார்மலு த்ரெட்டில் தான் நம்ம போடுறோம். இதே மாதிரி இனி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து இப்போ 20 ஸ்டிச்சஸ்க்கு வந்து சொல்லியிருக்கோம். இனி வர கிளாஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இனி எல்லா ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு வந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸ் எதனா பண்ணியிருந்தாலும் அதுவும் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். புதுசாக வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே வரலாம். இது வந்து பாதியிலே வந்து முடிக்கிறது இல்லை, ஃபுல் மொத்தமே வந்து ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு போவோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.